ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் கோதுமை மாவை பயன்படுத்தி வீட்டில் எப்பவுமே இருக்கிற சில பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லை, இது லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். தொட்டுக்க வேற எதுவுமே தேவைப்படாது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்தா போதும், அடிக்கடி செய்ய சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க, உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. சப்பாத்திக்கு நாம் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் இலகலாகவும் பிசைஞ்சு எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி மாவில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட அதில் கொஞ்சம் மாவு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. மாவு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ மேலே லேசாக எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி மெலிசா நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை கொஞ்சம் கையாலேயே உதிரி உதிரியாக உதுத்து விட்டுக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துக்கங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கையாலேயே பெசரி விட்டுக்கங்க. உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. கடலை மாவு சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. கடலை மாவு சேர்க்கும்போது வெங்காயம் அதிகம் தண்ணி விடாமல் இருக்கும். அதே மாதிரி வெந்து வரும்போது நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால் கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு சேர்த்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெலிசாவே தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருக்கோம். அடுத்து இதில் நாம் ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தை மேலே பரவலாக சேர்த்துக்கங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ இந்த சப்பாத்தியை நாம் வெங்காயத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு கத்தி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஒரே மாதிரி அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கங்க. ஒரே மாதிரி நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸா எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கம் இந்த மாதிரி அழுத்தி கொழுக்கட்டைக்கு மாவு பிடிக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அழுத்தி விட்டுக்கங்க. இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி கையால் கூட அழுத்தி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கங்க. இது ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி வெங்காய கலவை சேர்த்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெயில் நாம் ரெடி பண்ணி வச்சதை உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு பேட்ச் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் லேசாக செவக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க.
ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லாவே செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சதை எல்லாத்தையும் பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுக்க காணாமல் போயிடும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.